கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய குமாரனும் தம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நீங்கள் அல்ல, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்றார். என்ன பாக்கியம் பாருங்க! நாம் அல்ல, தேவனே நம்மை தெரிந்து கொண்டாராம். இயேசு கிறிஸ்து எப்படி சீசர்களை தேர்ந்தெடுத்தாரோ அதே போல தேவன் நம்மை அவருடைய மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். என்ன பாக்கியம் எனக்கு இந்த ஸ்லாக்கியம் என்று பாடணும் போல இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. நான் ஒரு பாவி, என்னை தேடி இயேசு வந்து தன்னுடைய இரத்தத்தையே எனக்காக சிந்தினார். யாருங்க அவர்? ஏன் என் மேலே இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்? அவர் அன்பில் ஒரு சின்ன கரை கூட இல்லைங்க. சுத்தமான அன்புங்க. இவர்தான் இப்படி என்றால் இவரை நமக்காக அனுப்பிய பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பு அதை காட்டிலும் பெரியது. பெரிய அன்புங்க. இப்படிப்பட்ட அன்பு உள்ளத்துக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? என்ன கொடுத்தால், என்ன செய்தால் அவங்க கொடுத்த அன்புக்கு சரியாகும், ஈடாகும்? சொல்லுங்க. நான் யோசித்தேன். உடனே இந்த பாட்டு தான் தோணுச்சு. தந்தேன் என்னை இயேசுவே, எந்த நேரமே உமக்கே, உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கு என்று பாடி அவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்தேன். நீங்கள்? தேங்க்யூ.